ஆசா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே ஏரோபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். இது வந்து ஜெனரல் ரீடிங் பண்ணோம்னா இது புரியாது. ஜெனரல் ரீடிங் பைபிள் படிக்கிறப்போ படிச்சோம்னா இது புரியாது. லுக் அட் திஸ், ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, இப்போ எனக்கு ஒரு 4 ராஜாக்களை யூதாவுல சொல்லுங்க, ஒரு 4 ராஜாக்களை இஸ்ரவேல்ல சொல்லுங்க பாப்போம். முதல்ல இஸ்ரவேல். ஓகே, இருங்க. நம்பர் 1 எரோபெயாம். ஓகே, எத்தனை வருஷம்? 22. ஓகே, அப்புறம் நாதாப் எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்புறம் அப்புறம் எத்தனை வருஷம்? 24. ஓகே, அப்புறம் ஏலா எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்புறம் சிம்ரி 7 4. ஓகே, இங்கே சொல்லுங்க. யூதால ரெகோபெயாம். நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. அபியா, ஆசா 41. அப்புறம் யோசபாத் 25. யோராம் 8 வருடம். யோராம் போதும். ஏன்னா அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கு, அதை நீங்க அப்புறம் வீட்டில் கூட போய் படிக்கலாம். இப்ப கவனிங்க. இப்ப பைபிள் ஓபன் பண்ணீங்க, உங்க பைபிள பாருங்க. அந்த 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். 31. ஓகே, ரெகோபெயாம் லிசன். அப்ப இந்த சாப்டர்ல யூதாவை பத்தி சொல்லுது. இங்க ரெகோபெயாம் கவனிங்க. ரெகோபெயாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து, இங்க ரெகோபெயாம் இறந்துறான், யூதா ராஜா. ஓகே, தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். லிசன், எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். யூதா ராஜாக்கள், யூதா தாவீதின் நகரம் எருசலேம். அப்ப யூதாவுக்கு தலைநகரம் எருசலேம், இஸ்ரவேல் தலைநகரம் சமாரியா. யூதா, எருசலேம், இதான் தாவீதின் நகரம். யூதா, இந்த ராஜாக்கள் எல்லாம் இங்கதான், இந்த ஏரியால தான் இருந்தாங்க. இங்க சமாரியா இஸ்ரவேலுக்கு தலைநகர். அப்போ சமாரியான் வரப்போ இஸ்ரவேலுக்கு தலைநகர், எருசலேமன் வரப்போ யூதாவுக்கு தலைநகர். அது வந்து ஞாபகத்துல எப்பவுமே இருக்கணும், அது நிரந்தரமானது. ஓகே, நெக்ஸ்ட். தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். வசனத்தை பாருங்க. அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமால் என்று பேர். ஏன் அம்மா பேருங்க ராஜாக்களுக்கு இதுல ஃபுல்லா வரும். எல்லா ராஜாக்களுக்கு ஏன் அம்மா பேர் சொல்றாங்க? இது வரைக்கும் அப்படி சொன்னது இல்லையே. ஏன் சொல்றாங்கன்னா அந்த ராஜாக்களுக்கு too many wives. அதனால எந்த ஒய்ஃபுக்கு பிறந்தான்றது மென்ஷன் பண்றதுக்காக தான் அந்த பேருங்க எல்லா ராஜாக்கும் சொல்லப்படும். அதனால அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நெக்ஸ்ட். ஓகே, அவன் குமாரனாகிய அபியாம். நடுவுல பேசி உங்க கவனத்தை திருப்புறேன். இங்க எங்க எரோபெயாம் அந்த வசனம் பாருங்க. நித்திரை அடைந்தான். 15:1 பாருங்க. நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி. லிசன், அங்க ஒரு கணக்கு சொல்லுது. என்ன கணக்கு அது? 18ஆம் வருஷம். யாருடைய 18 வருஷம்? ஏரோபெயாம். இந்த ஆளு 18வது வருஷம் ஆட்சி செய்யறப்போ, இந்த ஆளுக்கு மொத்தம் 22 வருஷம் ஆட்சி. 18வது வருஷம் ஆட்சி செய்யறப்ப இந்த ராஜா இறந்துட்டு இந்த நெக்ஸ்ட் ராஜா ஆட்சிக்கு வரான்.
அததான் சொல்லுது. யெரொபெயாம் மரணம் கண்டான், அவன் ஸ்தானத்துல அவன் குமாரன் அபியா ராஜாவானா. எப்ப ஆனா அவன் ஸ்தானத்துல இந்த யெரொபெயாம் இஸ்ரவேல்ல 18வது வருஷம் ஆளுகை செய்யறப்போ இந்த அபியா இங்க யூதாவுல ராஜாவானா. அதே மாதிரி எல்லா ராஜாக்கும் வரும். go to the next one. இங்க பாருங்க 15:24. ஆசா இங்க பாருங்க. who is ஆசா? தோ இந்த ஆசா அபியாக்கு பிறகு ஆசா. ஆசா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின். ஏன் அபியாவே பார்க்கலாமே. ம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. அபியாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின். அதாவது இங்க கவனிக்கணுமா, இங்க பாருங்களேன், கன்ஃபியூஸ் பண்ணதான் நினைக்காதீங்க. நான் இங்க நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தானா படிச்சிருவீங்க. இங்க பாருங்க 14ஆம் அதிகாரம் ரெகொபெயாம் மரணம் அடைகிறான்னு சொல்லுது. கடைசி வசனம் சொல்லுதா? 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் ரெகொபெயாமுடைய மகன் ஆட்சிக்கு வரான்னு சொல்லுது. சொல்லுதா? எப்ப ஆட்சிக்கு வரான்னு சொல்லுது? இந்த ஆள் 18 வருஷம் ஆகிறப்ப 18வது வருஷம் ஆட்சியில, இவன் ஆட்சியில 18 வருஷம் நடக்கிறப்போ இவன் இங்க ராஜாவாகிறான். ஓகே, அப்புறம் பாருங்க அந்த 8ஆம் வசனம் படிங்க. இவன் அபியாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜா. இங்க வந்துட்டான். நெக்ஸ்ட் இஸ்ரவேலின் ராஜாவாகிய. லிசன் கேர்ஃபுல்லா கவனிங்க. எப்படி? இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷம். இங்க பாருங்க, மொத்தம் டோட்டல் 22. 18ஆம் வருஷம் ஆட்சி செய்யறப்போ இவன் ராஜாவானா, 20ஆம் வருஷம் ஆட்சி செய்யறப்போ இவன் ராஜாவாகிறான். அந்த கேலண்டர் கம்பேர் பண்றது இங்கதான் பண்றாங்க. இன்னும் சொல்றேன், இன்னும் சிலருக்கு புரியல, படிவா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 இருங்க 20ஆம் வருஷத்துல ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகிறார். ஓகே, அப்புறம் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். 41 வருஷம். ஓகே, இப்பதான் நீங்க பைபிளை படிக்கிறப்ப யூதா இஸ்ரவேலா, யூதாவா இஸ்ரவேலான்றத கூர்ந்து கவனிக்கணும். இனிமே படிக்கிற இடம் எல்லாமே, ஈவன் மல்கியா வரைக்கும் இது வரைக்கும் அதை பத்தி கவலை இல்லை. யூதாவா இஸ்ரவேலா? தீர்க்கதரிசி யாரை பத்தி சொல்றான்? யூதாவிலியா இஸ்ரவேலியா? வசனம் யார சொல்லுது? யூதாவியா இஸ்ரவேலியா அப்படின்னு. ஓகே, இங்க பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 24. ஆசா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின். அதாவது என்ன பாருங்க, போர்ட பாருங்க, 41 வருஷம் கழிச்சு செத்துறாரு. நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஓகே, அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யார் குமாரன்? யோசபாத். அப்புறம் என்ன சொல்லுது கேலண்டர்? யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப். வெயிட் அதோட அங்க முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்டோரிய இஸ்ரவேல் ராஜாக்கு சொல்லுது. இத கேர்ஃபுல்லா கவனிக்கலன்னா நமக்கு இந்த ராஜாக்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதான். முழு புக்கம் புரியாது, மல்கியா வரைக்கும் புரியாது. அங்க இப்பதான் சொல்லுச்சு ஆசா இறந்தான்னு, யோசபாத் ராஜாவானான்னு சொல்லுச்சு. லுக் அட் தி ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் என்ன சொல்லுது அடுத்த வசனம்? யூதாவின் பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே. இந்த ஆள் 2ஆம் வருஷம் தொடங்கறப்பவே, ஆட்சி தொடங்கறப்பவே யெரொபெயாமின் குமாரனாகிய, இங்க யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப்
நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் ராஜாவானா. 2 வருஷம் 2 வருஷம் ராஜபாரம் பண்ணி ராஜபாரம் பண்ணா. அவ்வளவுதான். இந்த கேலண்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியம். இது யூதா ராஜாவா இஸ்ரவேல் ராஜாவா அப்படின்றத முதல்ல கவனிக்கணும். யூதாவா இஸ்ரவேலா. நெக்ஸ்ட் ராஜாக்கள். இதுல என்னன்னா இதுல மொத்தம் 19 கிங்ஸ் வரான், இதுல மொத்தம் 20 கிங்ஸ் வரான். எந்த ராஜா அப்படின்றது தான். சப்போஸ் நமக்கு தெரியும் தாவீது ராஜா தெரியும், இஸ்ரவேல் முழுசு ஆண்டான். எசேக்கியா ராஜா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எசேக்கியா வியாதிப்பட்டான், அழுதான், தேவன் அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஆனா எசேக்கியா ராஜா எந்த ராஜா, எந்த ஊர் ராஜா? தோ இந்த ஊரு, இந்த யூதா ராஜா. ஆகாப் தெரியும், எலியாவோட பாரு சண்டை போட்டு இருந்தவன் ஆகாப். எந்த ஊர் ராஜா? இந்த ஊர் ராஜா, இஸ்ரவேல் ராஜா. இதுதான் நீங்க இந்த கம்பேர் பண்ணி இந்த வயசு, இங்க ராஜாவாகிறவன் இங்க சொல்லுவாங்க, இங்க ராஜாவாகிறப்போ இவனுடைய டேட்டை சொல்லுவாங்க. புரியுதா? மறுபடியும் சொல்லிட்டா இல்ல, மறுபடியும் இந்த ஏரியாவை நான் மறுபடியும் சொல்லணும்னா நான் மறுபடியும் சொல்றேன். ஜஸ்ட் யூ ஆஸ்க் மீ. புரியுதா? புரியலையா? எஸ். இல்லை, இது வெயிட் மினிட், நான் இதை முடிச்ச பிறகு நான் உங்களோட பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இந்த விட்டுட்டேன்னா எல்லாரும் அந்த அந்த அட்டென்ஷன் போயிடும். ஐ கம் முடிஞ்சிட்டு நான் வரேன். இது இந்த மெத்தட் புரியுதா? இது சிக்கலானது மாதிரி தெரியும், புரிஞ்சிட்டா ஈஸி. இன்னும் 2-3 சொல்றேன், இன்னும் சொல்றேன். நீங்களே ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்க பார்ப்போம். அந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல, 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல அது மாதிரி ஒன்று கண்டுபிடிங்க. சொல்லுங்க. 16:10 என்ன சொல்லுது? அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள வெயிட்மா 22:40 வாங்க. ஈஸியா இருக்கிறது பார்ப்போம். 1 ராஜாக்கள் 22 40 41. ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஓகே, ஆகாப் நித்திரை அடைந்த பின் குமாரனாகிய அகசியா உங்க லிஸ்ட்ல இருக்கும். ஆகாப் கீழே. அப்புறம் ஆசாவின் குமாரனாகிய லிசன். ஆகாப் இறந்துட்ட பிறகு அகசியா ராஜாவானா. எப்ப ஆனா? இங்க பாருங்க, மறுபடியும் அது சொல்லுது. ஆசாவின் குமாரனாகிய யோசபாத். இங்க பாருங்க, ஆசாவின் குமாரனான யோசபாத். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் இஸ்ரவேலின் ராஜாவான ஆகாஸ் மொத்தம் எத்தனை வருஷம் ஆண்டான்? லிஸ்ட்ல இருக்குது, பிராக்கெட்ல. ஆகாப் 22. ஓகே, சொல்லுமா, படிமா. ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் ஆகாப் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆன அப்போ யூதாவின் மேல் ராஜாவானான். இவன் யூதாவின் மேல ராஜாவானான். அவ்வளவுதான் விஷயம். இந்த பிராக்கெட்ல இருக்கிறது இவனுடைய டோட்டல் ஆட்சி செஞ்ச வருஷம். இங்க இவன் ராஜாவா வரப்போ இங்க எத்தனை வருஷம் இவனுக்கு? அவ்வளவுதான். இந்த 24 வருஷம் டோட்டல் 12ஆம் வருஷம் இருக்கிறப்போ இவன் ராஜாவாயிட்டான். 25 வருஷம் இவன் டோட்டலா ஆட்சி செஞ்சான். இவன்
மரிச்சப்போ அவன் மகன் ராஜாவானா. இவன் ராஜாவாகினது எப்ப தெரியுமா? இந்த ஆகாப்பு ஆட்சி 4ஆம் வருஷம் ஆட்சி தொடங்கி 4 வருஷம் ஆகிறப்ப இவன் இங்க ராஜாவானா. அவ்வளவுதான், வேற கேலண்டரே கிடையாது. இதுதான் கேலண்டர் 2 ராஜாக்கள் முடிகிற வரைக்கும். இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட புரிஞ்சவங்க கிட்ட நீங்க அப்புறமா கேட்டுங்க. இட்ஸ் ஈஸி. இது மாதிரி தான் இந்த லிஸ்ட் போது. மொத்தம் 19 கிங்ஸ். உங்க லிஸ்ட்ல எடுத்து பாருங்க. லிஸ்ட் இருக்கா? 19 கிங்ஸ். அச்சா, இந்த ராஜாக்கள் 19 பேர் 20 பேர் ஆட்சி செய்யறான்னு பார்த்தோம். இங்க பாருங்க, 19 பேரு 20 பேர் லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்கிறோம். இந்த பைபிள்ல மாறி மாறி வரும். ஒரு ஸ்டோரி யூதா ராஜாவை சொல்லும், அடுத்த ஸ்டோரி இஸ்ரவேல், அடுத்தது யூதாவை சொல்லும், அடுத்தது இஸ்ரவேல், சில சமயத்துல இஸ்ரவேலே சொல்லும், அப்புறம் யூதா, மாறி மாறி வரும். கவனமா கேட்ச் பண்ணணும் எந்த தேசம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு பிறகு வர புஸ்தகங்கள் எல்லாம் இந்த ராஜாக்களை பேஸ் பண்ணி தான் வருது. கவனிங்க, ஏன் அப்படி படிக்கணும் பிரதர்? ஏன் படிக்கணும் இப்ப சொல்றேன் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குது. அது எங்கேயோ தனியா எழுதுது, தனியா இருக்குது, எங்கேயோ நடந்துருதுன்னு நினைப்போம். எங்கேயோ நடக்கல. இந்த ராஜாக்கள் ஆட்சி செஞ்ச பீரியட்ல தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செஞ்சாரு. டர்ன் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேர்ஃபுல்லா பாருங்க. ஏசாயா 1:1. இந்த மேப் அப்படியே இருக்கட்டும். டோன்ட் கோ தேர். ஆமோத்சின் குமாரனாகிய வெயிட் எல்லாம் எடுக்கட்டுமா? அவங்க கண்கள் பார்க்கணும். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய வெயிட் லிஸ்ட் இருக்கா? லிஸ்ட் இருக்கா? லிஸ்ட் இப்போ வசனம் என்ன சொல்லுது? ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய. எந்த ஊர் ராஜா? யூதா. ஓகே, யூதாவின் ராஜா. அப்ப லிஸ்ட்ல யூதா ராஜாக்கு போங்க. யூதா ராஜா படிமா. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில். எத்தனை ராஜா? யூதா தேசத்தாண்ட 4 பேரு எங்க இருக்கிறாங்க? See your list. அசரியா, யோதாம், ஆகாஸ். 10வது ராஜா, 11வது ராஜா, 12, 13 இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? கண்டுபிடிச்சிங்களா? 10, 11, 12. இந்த ஆட்சி, இந்த 4 ராஜாக்கள் யூதாவில் ஒருத்த மாறி ஒருத்தன் இறந்த பிறகு ஒருத்தன் ஆட்சி செய்யறான் பாருங்க. அந்த நாட்களில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி எங்க யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். அந்த ஊர்ல ஏசாயா ஊழியம் செஞ்சாரு. ஏசாயாவினுடைய முழு புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் இந்த ராஜாக்களோட சம்பந்தப்பட்டது. ஒரு எக்ஸாம்பிள், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த. Wait, you are very fast. Let them take. ஓகே, அவங்க பாவம், சிலரால் தேட முடியும், சிலரால் தேட முடியாது, சிலர் புஸ்தகம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. அதனால நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, go ahead. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும். இது எத்தனையோ முறை படிச்சிருப்போம், நமக்கு தெரியும். எந்த உசியா ராஜா? இந்த கிங், இந்த செத்த பிறகுதான் அவனுக்கு அந்த மாதிரி. அப்போ அந்த புஸ்தகத்துல வர எல்லா அதிகாரங்களும்
இந்த காலகட்டத்தில் ஏசியா எழுதுனான். ஆனா செய்திகள் வேற, செய்திகள் வேற. கவனிங்க, ஒரு சின்ன குழு. ஏசியா 1ஆம் அதிகாரம். பாருங்க, இந்த ஏசியா புஸ்தகத்தை சின்ன ஒரு காரியம் பாருங்க. ஏசியா 1 என்ன சொன்னோம்? அந்த ராஜாக்கள் பீரியட்ல நடந்துச்சுன்னு சொல்றோம். 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். புரியுதா? இப்ப புரியுதா? அது உள்ள வர்றது செய்தி எதை பத்தி? யூதாவையும் எருசலேமையும். எதை பத்தி? அந்த சீசன்ல. இப்ப 3ஆம் அதிகாரம் வாங்க. அதேதான், அதனுடைய தொடர்ச்சி. 4ஆம் அதிகாரம் அது அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி. 5ஆம் அதிகாரம் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி. 6ஆம் அதிகாரம் இப்ப உசியா ராஜாவை குறித்து சொல்லுது. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே. look at your list. என்ன சொல்லுது பாப்போம். வருதா? கரெக்டா வருதா? ஓகே, இப்ப புரியுதா? இப்போ அந்த நாட்களில் என்ன சொன்னாரு தேவன் ஏசியாவை கொண்டு? அந்த அதிகாரத்துல வர செய்தி. ஓகே, நெக்ஸ்ட் அது 8ஆம் அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சி. 9ஆம் அதிகாரம் தொடர்ச்சி. இது எல்லாமே சிலது ஒரே நேரத்தில் எழுதுறது இல்லை. கவனிங்க, ஒரு சில செய்தி இன்னைக்கு, ஒரு சில செய்தி அடுத்த வாரம் வந்திருக்கும், இன்னொரு சில செய்தி 1 மாசம் கழிச்சு வந்திருக்கும், இன்னொரு செய்தி 3 மாசம் கழிச்சு வந்திருக்கும். இங்க எழுதுனதுனால எல்லாம் ஒரே நேரத்துல தொடர்ச்சியா அட்டஸ்ட்ரச்சா நான் ஸ்டாப்பிங்கா எழுதப்பட்டதே இல்லை. ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய செய்திகள் வெவ்வேறு நாட்கள்ல கர்த்தர் பேசினது, அது அவங்க கோர்வையா எழுதிருக்கிறாங்க. இந்த தலைப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எனக்கு ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் ரொம்ப பாருங்களேன். 13:1 ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். ஓகே, 14:28 ஆகாஸ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால். எந்த ராஜா? ஆகாஸ். தோ லிஸ்ட்ல இருக்கிறான். ஓகே, 15:1 மோவாபின் பாரம். அது ஒரு செய்தி. 17:1 தமஸ்குவின் பாரம். அது ஒரு செய்தி. 18:1 எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் நிழலிடும். 19:1 எகிப்தின் பாரம். இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல். 22:1 தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். 23:1 தீருவின் பாரம். ஓகே, அப்போ என்ன சொல்லுது ஏசாயா புஸ்தகம்னா? ஒண்ணும் கிடையாது. இப்போ அந்த 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 மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும், அந்த புக்கினுடைய பேக்ரவுண்ட். ஓ, ஏசியா இந்த 4 ராஜாக்கள் பீரியட்ல வாழ்ந்தான். அவன் ஊழியம் எப்படி செஞ்சான்? யூதாவை குறிச்சு, மோவாபை குறிச்சு, எருசலேமை குறிச்சு, எல்லாரும் குறிச்சு தரிசனம் செஞ்சான். Look at this man. ஏன் இந்த ஆளு ரொம்ப பெரிய ஆளு? இந்த ஆளு வரப்போற மேசியாவை குறிச்சு தரிசனம் கண்டான். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாரு அப்படின்னு சொன்னான். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்குன்னா. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் வரும்னா. எப்போ நடக்க போற ஒண்ணு என்ன அழகா பார்த்து இவர் சொல்றாரு பாருங்க. இயேசுவின் பிறப்பை பார்த்தாரு, இயேசுவின் வளர்ப்பை பார்த்தாரு, இயேசு என்ன செய்வாரு அதெல்லாம் சொல்றாரு. அது இல்லாத இவர் இயேசுனுடைய பாடுகளை, ஏசாயா 53ஆம் அதிகாரம் பாடுகளை கூட இந்த இவர் தீர்க்க தரிசனமா பார்க்கிறாரு. அது இல்லாத இயேசு 1000 வருஷம் வரப்போறாரு, அதை கூட பார்க்கிறாரு. ஏசாயா 61 அதிகாரம் அந்த 1000 வருஷ அரசாட்சி. அதனாலதான் இந்த தீர்க்கதரிசி ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான தீர்க்கதரிசி. இயேசுனுடைய முழு ஒரு மனுஷன் இங்க இருந்து இந்த தரிசனத்தை பார்க்கிறப்போ இயேசு பிறக்கல. அவன் சொல்றான் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாருன்னு. எப்ப நிறைவேறுது? 700 வருஷம் கழிச்சு நிறைவேறுது. அப்ப 700 வருஷத்துக்கு முன்னாடி அத சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலி, வல்லமுள்ள தீர்க்கதரிசியா இருந்திருக்கணும். அது இல்ல, பாலகன் பிறக்கிறாரு. 33 வருஷம் கழிச்சு பாலகன் சிலுவையில் அழைக்கப்படுறாரு. அதையும் இங்க சொல்றாரு 53ஆம் அதிகாரத்துல.
அது எவ்வளவு விளக்கமா பார்த்திருக்கணும், அதை சொல்றாரு. சரி, அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இயேசு வந்து உயிரோடு இருந்து பரமேறி போய் திரும்ப 2வது வருகை வந்து 1000 வருஷம் அரசாளுவாரு. அந்த 1000 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு இப்பவே சொல்றான்னா, அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய கூர்மை, பார்வை, வேகம், தூரம் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல். அப்ப பைபிள் வந்து படிக்கிறப்போ அது வந்து தேரி இல்ல. அவன் எழுதுனது வெறும் லைஃப் இல்லாதது இல்ல. எந்த அளவுக்கு தீர்க்க தரிசன பார்வை எவ்வளோ தூரம் போகாம இருந்திருந்தா இந்த புஸ்தகத்துல அவையெல்லாம் வந்திருக்கும். அப்ப ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இங்க இந்த ராஜாக்கள் பீரியட்ல வாழ்ந்த ஏசையா, அதே ஏசையா எத்தனை உகங்களை குறிச்சு எத்தனை 100 1000 வருஷங்களுக்கு பிறகு நடக்க போறத கூட தீர்க்க தரிசனம் எழுதி வச்சுக்கிறான். அதான் பவர்ஃபுல் புக். இதுதான் எல்லா புஸ்தகம் பவர்ஃபுல். ஒவ்வொரு புஸ்தகத்திலும் அந்த பவர்ஃபுல் செய்தி இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் திஸ் அப்படி. ஏசியா புஸ்தகத்தை இனிமே நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ரூட் காட்டியாச்சு, இதுதான் அப்படி. எரேமியா புஸ்தகம் 1:1. பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில். Listen and see your list. லிஸ்ட் பார்த்து சொல்லுங்க, என்ன புஸ்தகத்துல எந்த ராஜா. இங்க எத்தனாவது ராஜா? 15வது. இப்ப புரியுதா? எரேமியா எந்த நாட்கள்ல தான் செய்தியை சொல்றாருன்னு. ஓகே. ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட போதும். எசேக்கியேல் 1:1. 1:2. 1:1:2. 30ஆம் வருஷம். எசேக்கியேல பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்தை. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்தது. யோயாக்கீன் ராஜா யூதாவுல கடைசில வரானா அந்த ராஜா பாருங்க, வரானா. அப்போ எசேக்கியேல் புஸ்தகம் ராஜாவோட சம்பந்தப்பட்டது. ஓசியா புஸ்தகத்துக்கு வாங்க. அடுத்து தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே. அப்ப எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகங்களுமே ராஜாக்களுடைய பீரியடுகளோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருக்குது. செய்தி அதோட தொடர்புடையதா இருக்குது. அது எங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சிடுச்சோம்னா செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு தெரியும். என்ன சொல்லுது? ஏன் நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகத்தையே தொடர்றது கிடையாது? அது ரொம்ப புரியல, கஷ்டம். ஏன் கஷ்டம்? இப்ப பாருங்க, ஏசியாவுடைய புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா இப்ப புரியும். ஏன்னா அது அங்க சொல்லப்பட்டது அந்த நாட்களுக்கு, அந்த ராஜாக்கள் நிகழ்ச்சியில, அந்த ஊர்ல என்ன சூழலோ அதுக்கு சொல்லப்பட்டது. இங்க தானியேல் புஸ்தகம் இன்னும் நம்ம போல, பிரேக்குக்கு பிறகு அதுக்கு போறோம். அங்க தானியேல் புஸ்தகத்துக்குள்ள 1ல யோயாக்கீம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. யூதாவுல கடைசி ராஜா லிஸ்ட்ல இருக்கிறானா பாருங்க. எத்தனாவது நம்பர்? அப்போ அந்த பீரியட்ல அந்த யோயாக்கீன் அவங்க எல்லாம் வர பீரியட்ல தானியேல் இங்க தரிசனம் பார்க்கறான். அந்த இடத்துல நடக்குது. ஓகே. ஓசியா 1:1. ஓசியா 1:1. யூதா தேசத்து ராஜாக்களாகிய. வெயிட்மா, எடுத்தாச்சா? இன்னும் சிலர் எடுக்கல. Let them take. 1049. ஓகே. யூதா தேசத்து ராஜாக்களாகிய. யாரு? யூசியா. யாரு? யூதா தேச. லிஸ்ட் உடனே லிஸ்ட் பாத்துங்க.
உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், அப்புறம் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏரோபெயாம் என்பவனின் நாட்களிலும். அது யாருன்னா இஸ்ரவேலின் ராஜாவை குறிச்சு சொல்றான். ஒரு பாட்டு யூதா ராஜாக்கள், இன்னொரு பாட்டு இஸ்ரவேல் ராஜாக்கள் ஆண்ட பீரியட்ல ஓசியா புஸ்தகத்தை. இப்ப என்ன சொல்லுது? பேயரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. இப்ப நீங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த ராஜாக்களுடைய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு இல்ல? அப்போ அந்த ராஜாக்களுடைய நாட்கள்ல என்ன சம்பவத்துக்கு, என்ன காரணத்துக்கு இவர் இங்க பேசுறாரு? என்ன பேசினாரு இவரு? என்ன பேசினாரு அந்த ராஜா? அப்போ அங்க போனோம். அப்ப அங்க போன அந்த சூழ்நிலையில தான் இந்த சூழ்நிலை புரியும். இங்க நம்ம படிக்கிறோம், ஏய் எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி சொல்றாரு? அங்க சூழல், நிலைமை, என்ன நிலைமையோ அதுக்கு சொல்லப்பட்ட செய்தி. நம்ம என்ன நினைப்போம்? பைபிளை திறந்தது, ஓ வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நீ தண்ணீர்களில் கடக்கும் போது நான் உன்னுடைய இருப்பேன், ஐயோ அது எனக்கு. நோ மேன், இட்ஸ் ஃபார் தம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும், நானும் உரிமை பாராட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். வாக்குத்தத்தங்கள் சொன்னது அவங்களுக்கு மோஸ்ட்லி கொடுக்கப்பட்டது. அது நமக்கு சம்பந்தம் இல்லையா? வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டப்போ நம்ம இல்லாத இருந்திருக்கலாம், ஆனா கொடுத்தவர் அவர் தான் என்னோட கூட இருக்கிறாரு. ஆனாலும் அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். ஏன் நம்ம அதை எடுத்துக்கிறோம்? எல்லா வாக்குத்தத்தங்களும் நேரம் உங்களுக்கோ எனக்கு சொல்லப்பட்டது இல்லை. அது சொல்லப்பட்டது அவங்களுக்கு, இஸ்ரவேலருக்கும், இஸ்ரவேல் மக்களுக்கும். ஏன் நம்ம உரிமை பாராட்டுறோம்? சொன்ன தேவன் என்னுடைய தேவன், அவங்களுக்கு சொன்ன அதே தேவன் எனக்கும் சொல்றாரு. அவ்வளவுதான். அதனால நீ எடுக்கிறியோ இல்லையோ இஸ்ரவேல் ஜனமே, அதை நான் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு தான் நம்ம வாக்குத்தத்தங்களை வாங்குறோம், பெறுறோம், பிடிக்கிறோம், ஜெபிக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. தேவன் தேவனாவே இருக்கிறாரு. நாட்கள் மாறுது, இடங்கள் மாறுது, அவர் மாறல. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே இருக்கும். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த பூமி இருக்குது இல்ல, பூமி சுத்துது, அந்தரத்துல சுத்துது. பூமி ரொம்ப பெருசு, நமக்கு பாக்குற மாதிரி டேபிள் மேல இருக்கிற குளோப் கிடையாது. அது ரொம்ப மகா பெருசு. அது தன்னையும் சுத்துது, அது சுத்திக்கிட்டே சூரியனையும் சுத்துது. புரியுதா நான் சொல்றது? தன்னையும் சுத்துது, அதுவும் சுத்துது, சூரியனையும் சுத்திட்டு வருது. அந்தரத்துல அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சுனா, நின்னுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? தன்னை சுத்துது, அது நின்னா என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் போய் செவத்துல மோதுவோம். அது நிக்கல, அது சுத்திட்டே இருக்கு. அதை சுத்தி மற்ற கோள்களும் சுத்துது. நோ ஹைரார்கி சிஸ்டம், ஒரு கிங்கோ ஆர்டரோ லாவோ லூ ஒண்ணுமே கிடையாது. எப்படி அது இன்னைக்கு வரைக்கும் அதை சுத்திட்டே இருக்குதுன்னா, அன்னைக்கு ஒரு வேர்ட் தேவன் சொன்னாரு, உண்டாக கடவுது, நீ நில்லு அப்படின்னு சொன்னார். ஒரு வேர்டு, உண்டாக கடவுது, அவ்வளவுதான். அந்த ஒரு வேர்டு அவ்வளவு பெரிய பூமியை இன்னைக்கு வரைக்கும் சுத்தி அந்த வேர்ட்லயே அது ஏங்கிட்டே இருக்குது. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல் வேர்டு இன்னைக்கு வரைக்கும். அவருடைய வேர்ட் எவ்வளவு பவர்ஃபுல் வேர்ட், தேவன் எவ்வளவு பவர்ஃபுல். அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, பூமி உண்டாக கடவுது, நீ சூரியன் வானத்துல நிக்கணும், நட்சத்திரங்கள் இருக்கணும், அது ராத்திரிக்கு பகல், ராத்திரிக்கு இரவுன்னு பேரிட்டாரு. அதுக்கு சந்திரன் இருக்குது, அப்படி நிக்குது. ஏன்? ஒரு வேர்ட், நீ நில்லு. இன்னைக்கு வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டு ஒரு மனுஷனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பவர்ஃபுல் வேர்டுக்கு அவ்வளவு பெரிய உலகங்களே அசைஞ்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, அது ஆச்சரியம். நாசாவில் இல்ல, இயேசுநாதர், தேவன் வார்த்தை. அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஓசியாக்கு அடுத்தது புக்கு இது ஆமோஸ் 1:1. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள்
இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய ஏரேபெயாமின் நாட்களிலும். புரியுதா? இப்போ அந்த அந்த புக்கினுடைய மேட்டர் அந்த முதல் வசனமே சொல்லிருச்சு எந்த ராஜா, அப்ப எந்த சூழ்நிலையில அந்த புஸ்தகம் சொல்லப்படுது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் மீகா. சில புஸ்தகத்தை ஸ்கிப் பண்றேன்ல, அது போக போக தெரியும் ஏன் ஸ்கிப் பண்றேன்னு. அப்புறம் தெரியும். அப்புறம் நீங்க கேள்வி கேட்பீங்க, ஏன் அதை விட்டுட்டு இங்க வரீங்கன்னு. அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. லிஸ்ட் பாருங்க, லிஸ்ட் பாருங்க. யூதா ராஜாக்கள், யோதாம், ஆகாஸ் எங்க இருக்கிறாரு? அதே பீரியட்ல இன்னொருத்தர் இருப்பாரு. அப்போ ஏசியாவும் மீகாவும் சமகால தீர்க்கதரிசிங்க. ஏசியா சீனியர், இவரு ஜூனியர். ஏசியா ஓஹோன்னு உயரத்துல இருந்த பெரிய பிலிகிராம் மாதிரி பெரிய ஊழியக்காரா இருந்தாரு. மீகா சாதாரணமா என்ன மாதிரி ஒரு சின்ன ஆளா இருந்தார், அவ்வளவுதான். அப்போ ரெண்டு பேரும் சமகால தீர்க்கதரிசிங்க, அந்த ராஜாக்கள். இதுதான் இப்ப பேக்ரவுண்ட். அடுத்தது நம்ம எந்த புஸ்தகத்துக்கு உள்ள போல இன்ட்ரோடக்ஷனை தான் பார்க்கிறோம். செப்பனியா. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே. யோசியா எங்க இருக்கிறாரு? யூதா ராஜா 16. அதான் செப்பனியா. ஓகே, அந்த நாட்கள்ல. ஓகே ஓகே, தட்ஸ் ஆல். ஸ்கிப் பண்ணதை விட்டுருங்க, திரும்ப வரேன். இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எதுவுமே தனியா எங்கேயோ எழுதி ஒதுக்கி வச்சு கடைசி புஸ்தகம் மூலையில இருக்கிறது இல்லை. அது எல்லா சம்பவங்களுமே ராஜாக்கள் புஸ்தகங்களோட, ராஜாக்கள் நிகழ்ச்சிகளோட, ராஜாக்கள் ஆட்சி செய்த காலங்களிலே இஸ்ரவேலிலும் யூதாவிலும் நடந்த சொல்லப்பட்ட செய்திகள். அவ்வளவுதான். இது நமக்கு சொல்லப்படாததுனால அந்த புஸ்தகங்களுக்கு மேல ஒரு அவர்ஷன், பயமே இருக்குது நமக்கு. ஏன்னா புரியல, அதை அப்படி தள்ள வேண்டியதில்லை. இனிமே உங்களுக்கு உள்ள போக போக ஈஸியா புரியும். ஏன்னா இந்த க்ளூ, இந்த ஓப்பனிங் கிடைச்சாலே யூ கேன் ஃபாலோ. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எல்லா புஸ்தகத்தையும் சொல்லல. அதே மாதிரி இப்ப இந்த ராஜாக்கள் முடிவு இருக்குது இல்ல, யூதா ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள் முடிவு இருக்குது இல்ல, அந்த முடிவு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த டர்னிங் பாயிண்ட மிஸ் பண்ணிட்டோம்னா மற்ற பாதி சப்ஜெக்ட பைபிள்ல மிஸ் பண்ணிடுவோம். அந்த டர்னிங் பாயிண்ட். அதனால